Hi guys, this video for first year BSc Physics, Chemistry, Biochemistry, Allied Mathematics, Unit 3 Laplace Transform Part 4. ஸோ அதே மாதிரி தான், பட் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும். இன்னும் இல்லை, நம்ம ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் நம்ம போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா e⁻−t sin 4t இருக்குது. ஸோ இதில் நீங்கள் e⁻−t பார்க்காதீங்க, முதல்ல L of sin 4t தான். ஸோ L of e⁻−t sin 4t. ஸோ அதில் நீங்கள் e⁻−4t பார்க்கலன்னா L of sin 4t. ஸோ அது என்ன ஃபார்முலா? L of sin 80 a/s² + a². ஸோ L of sin 4tனா 4/s² + 4². 4²னா 16. இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா e⁻−t. ஸோ நமக்கு ஃபார்முலா பார்த்துருக்கோம்ல, e⁻80னா 1/s−a, e⁻−80னா 1/s + a. ஸோ அந்த ஃபார்மேட்டில் s பை என்னென்னா e⁻−80, a பவர் 1ஆக இருக்குது. ஸோ -80, அப்போது 1/s + a. ஸோ அந்த ஃபார்முலா அதுதான், s + 1 whole square + 16. அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. இங்கே s இருக்குல்ல, இந்த s இருக்கிற இடத்துல நம்ம இந்த e⁻ஓட ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். வேறு எதுவுமே இல்லை, ஈஸி தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் புரியும். L of e⁻8t cos h2t. ஸோ ஒன்றுமே இல்லை, நீங்கள் முதல்ல அந்த e⁻ஐ பார்க்காதீங்க, வேறு ஸ்டேட்டாக இது பாருங்கள், அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். ஸோ L of cos h2tனா ஸோ அதோட ஃபார்முலா நான் s/s² - 2². ஸோ cos h80யோட ஃபார்முலா a = 2 இங்கே, ஓகேங்களா? ஸோ L of e⁻80 cos h2t இங்கே என்னென்னா s-8 by s-80 whole square -4. ஒன்றுமே இல்லை, நீங்கள் s இருக்கிற இடத்துல நம்ம இந்த இது போடுவோம். ஏன்னா நம்ம s எப்படி தான் வரும், இந்த e⁻80 ஃபார்முலானா என்ன வரும்? 1/s-a. ஸோ அது மட்டும்தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம், வேறு எதுவுமே இல்லை, இது அப்படியே தான் இருக்கும். தட்ஸ் ஆல் இந்த சம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா L of e⁻−tt cos 2t. அதுதான் L of cos 2t. cos 80 ஃபார்முலானா s/s² + 2². ஸோ s/s² + 4. ஸோ e⁻−ttனா அதான் 3னா அப்போ 1/s + t வரும். ஸோ s + t/s + t whole square + 4. நீங்கள் இது பண்ணி போனாலும் போடலாம், அப்படியும் போடலாம். ஸோ போனாலும் நீங்கள் போடலாம். s + t whole square எப்படி போடுவீங்க? a + b whole square ஃபார்முலாவில் போடுவீங்க. போட்டிங்கன்னா a² + b² + 2ab + 4. ஸோ 9யும் 4யும் ஆட் பண்ணிங்கன்னா 13. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் சம் L of e⁻−3t × t. ஸோ f of t தான் t. இதில் எல்லாத்துலேயுமே இப்போ இதில் f of tனா cos 2t. நம்ம இதில் போட்டதில் f of tனா sin 4t. இதில் போட்டிங்கன்னா f of t cos h2t. ஓகேங்களா? அதுதான், அந்த மாதிரி தான். ஸோ நம்ம இதுதான் எடுத்துக்கணும். இதில் கூட ஃபார்முலா கொடுத்துருக்கேன், ஒரு நிமிஷம் சொல்லிக்கிறேன். L of e⁻−80 f of t இருக்கா? ஸோ இந்த f of t தான் நம்ம பண்ண போகிறோம். e⁻−80 அப்படியே தான் இருக்குது, நம்ம ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. மைனஸ்னால் இங்கே ப்ளஸ் போட போகிறோம், ப்ளஸ்னால் மைனஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை, ஈஸி. ஓகேங்களா? சரி போடலாமா அந்த சம்க்கு? f of tனா இங்கே t இருக்குது. ஸோ L of f of t, L of t என்ன? 1/s². நமக்கு ஃபார்முலா தெரியும், L of t 1/s². ஸோ அவ்வளோதான். ஸோ எஸ்ஸை s + a போட போகிறோம். ஏன் s + a போடுறாங்கன்னா அதுதான், e⁻−80னா 1/s + a. ஸோ அந்த ஃபார்மேட்டில் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ a = இங்கே 3, அப்போ s + t. ஸோ L of e⁻−ttனா 1/s + t whole square. அவ்வளோதான். இது இன்னொரு மாதிரி, இந்த மாதிரி கூட நீங்கள் போடலாம், ஒன்றும் இல்லை. எப்படி போடுவீங்கன்னா ஃபஸ்ட்டு L of t நமக்கு என்னன்னு தெரியும், 1/s² தெரியுமா? ஸோ அவ்வளோதான், நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்ல. L of e⁻−3t × tனா 1/s + 3t whole square. ரெண்டே ஸ்டெப்பில் கூட நீங்கள் முடிச்சிடலாம், அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியும், ஸோ அதனால் போகணுன்னு அவசியம் இல்லை, முடிச்சிடலாம். ஆனால் நீங்கள் ப்ரீவாக போகணுன்னா போடலாம், வேறு விஷயம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சம்
L of e power of 7t sin square t. சேம் இந்த பார்க்காதீங்க, L of sin square t. ஸோ என்ன பண்ணோம், இதில் கொஞ்சம் வந்து இது இருக்கும். ஸோ sin square tனா 1 minus cos 2t by 2. ஸோ 1/2 எடுத்துருவீங்க. ஸோ L of 1 minus L of cos 2t. ஸோ 1/2 எடுத்து வெளியே கான்ஸ்டன்டில் இருக்குது. L of 1 1/s மைனஸ் இது வந்து cos 80 ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான், எஸ் இருக்கிற இடத்துல நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிடுவீங்க. L of e power of 70 sin square tனா 1/2 1/s minus 7 minus of s minus 7 by s minus 7 the whole square plus 4. So 1/2 into 1/s minus 7 minus s minus 7 இது a minus b the whole square ஃபார்முலாவில் போடுவீங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு a ஸ்கொயர் அதுக்கப்புறம் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 4. ஸோ 1/2 s minus 7 அப்படியே வந்துடும் as it is. ஸோ s minus 7 இங்கே வந்து s ஸ்கொயர் மைனஸ் 14s இதை ஆட் பண்ணிங்கன்னா 53. That's all. So next sum, L of e power of t sin 3t cos t. ஸோ இது என்ன ஃபார்ம் இருக்குது, sin c cos d இல்லை sin a cos bன்னு கூட சொல்லலாம். அந்த ஃபார்மேட்டில் இருக்கா, அது இருக்கா. ஸோ sin c plus d plus sin c minus d by 2. நீங்கள் cdன்னு போட்டுக்கலாம், abன்னு போட்டுக்கலாம், உங்கள் விஷயம். உங்களுக்கு வந்து எப்படி வந்து புரியுதோ அது போட்டுக்கோங்க. L of sin 3t cos t னா L of sin 3t plus t plus sin 3t minus t by 2. ஸோ sin 4t plus sin 2t by 2. ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுவோம், 1/2 வெளியே எடுத்துகிட்டு sin 4t பார்ப்போமா. வந்துருச்சா, 1/2 வெளியே எடுத்துகிட்டு L of sin 4t plus sin 2t. ஸோ 1/2 L of sin 4t plus 1/2 அது உள்ள வந்து தனித்தனியாக நம்ம incoming voice call போடுறோம். ஓகேங்களா. L of sin 2t. We know that sin 80 னா a by s square plus a square. ஸோ 1/2 இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, இந்த ஃபார்முலா sin 80 ஃபார்முலேட்டில் இருக்கா. 4 by s square plus 16 plus 1/2 2 by s square plus 4. ஸோ வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா 2 by s square plus 16 plus 1 by s square plus 4. L of e power of t sin 3t cos t. ஸோ 2 by ஒன்றுமே இல்லை, இங்கே e power of at a வந்து இங்கே வந்து 1, அது வந்து ப்ளஸில் இருக்குது, அப்போ என்ன வரும், மைனஸ் வரும். ஸோ s மைனஸ் வந்து ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 16 ப்ளஸ் 1 by s மைனஸ் வந்து ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4. ஸோ அதே மாதிரி a மைனஸ் b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் போட்டிங்கன்னா வந்துடும். இதுவும் அப்படி தான், a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட். ஸோ 2 by நம்ம வந்து என்ன பண்ணுவோம், 16 ப்ளஸ் 1 17 4 ப்ளஸ் 1 5. தட்ஸ் ஆல். ஸோ இந்த சம்மு பார்த்துட்றீங்களா. இதில் வந்து இதோட கொஷின் வந்து L of e power of minus 3t t power of 4. நம்ம 3t எடுக்காமல் வெறும் t power of 4 மட்டும் எடுக்கிறோம். ஸோ we know that t power of n தெரியும், n factorial by s power of n plus 1. ஸோ 4 factorial by s power of 4 plus 1 4 factorial by s power of 5. ஸோ வந்து இங்கே முதல்ல LF போட்டுறக்கூடாது, இதில் வந்து LF போடக்கூடாது, ஏன்னா நம்ம அதோட வேல்யூ தானே போடுறோம். அதனால் இதை நான் போடலை, உங்களுக்கு புரியும், நான் அழிச்சிருக்கேன். ஸோ 4 ஃபேக்டோரியல்னா 4 into 3 into 2 into 1 we all know that. ஸோ சொல்கிறேன் by s power of 5. ஸோ வந்து 24 by s power of 5. ஒன்றுமே இல்லை, L of e power of minus 3t t power of 4னா 24 by இங்கே மைனஸில் இருக்குது, அப்போ இங்கே ப்ளஸில் வரும். அவ்வளோதான். நீங்கள் வந்து மேலே ஸ்கொயர் எதுவுமே மாற்ற தேவையில்லை. ஏன் நீங்கள் அது கூட போடுறீங்கன்னா எக்ஸ் இருக்கிற இடத்துல, ஏன்னா வந்து எஸ் இருக்கிற இடத்துல வந்து நம்ம வந்து அந்த ஃபார்மேட் வருது e power of minus 80 அதனால் மட்டும்தான் நம்ம வந்து அது வந்து நம்ம மாற்றி போடுறோம். எஸ் வந்து ரீப்ளேஸ் பை நமக்கு என்ன வந்து கொடுத்துருக்காங்களோ, ஸோ அந்த ஏ வந்து என்னவாக இருக்கோ அதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஈஸி தான், போட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இதுக்கும் வந்து ஃபார்முலா தேவை. ஸோ 2 ஃபார்முலா ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனும் சரி, ஆஸ் யூஷுவல் வந்து என்னது லாப்லஸ் அந்த லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலாவும் சரி, அதுவும் நல்லாமே கோத்ரூ பண்ணிவிட்டு சம்ஸ் போடுங்க. ஏதாவது டவுட்னால் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த டவுட்டுக்கான வீடியோ வந்து போடுறேன். ஸோ இன்னும் வந்து ப்ராப்பர்ட்டி வச்சு போகிற சம்ஸ் இருக்குது, நான் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.